ஓகே, ஸோ இந்த செஷன்ல டேட்டா ஸ்டோர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்கிட்ட டேட்டா ஸ்டோர் இருக்குது. ஸோ இந்த டேட்டா ஸ்டோர் ஐக்கானை கிளிக் பண்ணி என்னென்ன டேட்டா ஸ்டோர் இருக்குன்னு தெரியும். தென் இந்த ESXை கிளிக் பண்ணி இந்த டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா எனக்கு என்ன டேட்டா ஸ்டோர் இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த டேட்டா ஸ்டோர் உள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா ஸ்டோர் எவ்வளோ கெப்பாசிட்டி, எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, அதோட NAID என்ன, இந்த மாதிரி அதோட அடாப்டர் என்ன, இதெல்லாமே நம்ம இந்த டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோம்னா சம்மரி பேஜில் எனக்கு இந்த டேட்டா ஸ்டோரோட எந்த டீடைல்ஸ் வந்துடும். லைக் இதோட டோட்டல் கெப்பாசிட்டி என்ன, எவ்வளோ ஃப்ரீ கெப்பாசிட்டி இருக்குது, ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ யூசர் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த சம்மரியில் பார்த்துக்கலாம். தென் இது என்ன டைப் ஆஃப் ஸ்டோரேஜ், VMFS 6 அல்லது VMFS 5 அப்படிங்கிறது இங்கே பார்த்துக்கலாம். நம்ம மோஸ்ட்லி இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபுல்லாக VMF 6 தான் யூஸ் பண்ணுறோம். VMFS 5 அப்படிங்கிறது ஓல்டர் வெர்ஷன். இந்த டேட்டா ஸ்டோரில் எத்தனை ESS ஹோஸ்ட் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த டேட்டா ஸ்டோரில் எவ்வளோ விர்ச்சுவல் மிஷின் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்க பார்த்துக்கலாம். ஸோ நான் டேட்டா ஸ்டோர் 2 செலக்ட் பண்ணுறேன். இதில் ஸோ 2 செலக்ட் பண்ணுறேன். இதில் ஒரு ஹோஸ்ட் கனெக்ட் ஆகிருக்கு. 3 செலக்ட் பண்ணுறேன். இப்போ டேட்டா ஸ்டோர் 3 செலக்ட் பண்ணுறேன். இந்த டேட்டா ஸ்டோர் 3 பாருங்கள், VMFS 6 இருக்குது, ஒரு ஹோஸ்ட் கனெக்ட் ஆகிருக்கு, பட் 4 விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. அண்ட் ஆல்சோ எனக்கு கெப்பாசிட்டியும் பார்த்துக்கலாம் இந்த இடத்துல. தென் லொக்கேஷன் இது எதுக்கு அப்படின்னா இந்த டேட்டா ஸ்டோரோட நம்மளை பொறுத்த வரைக்கும் இது டேட்டா ஸ்டோர் நேம். இந்த டேட்டா ஸ்டோர் 3 அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த டேட்டா ஸ்டோர் நேம். நம்ம ஈஸியாக அதை ரெமெம்பர் பண்ணிக்கலாம். பட் சிஸ்டம் லாங்குவேஜ் என்ன, நியூமரிக் தான், பைட்ஸ் தான். அப்போ சிஸ்டம் லாங்குவேஜ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்பர்ஸ் தான் இருக்கும். அதுதான் இது. இந்த டேட்டா ஸ்டோரோட ஒரு சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டேட்டா ஸ்டோர் நேம் இதுதான். இந்த இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் டேட்டா ஸ்டோர் நேம் இது. பட் அந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதுதான் டேட்டா ஸ்டோர் நேம். ஒவ்வொரு டேட்டா ஸ்டோருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் நேம் வந்து இருக்கும். நம்ம ஒரு டேட்டா ஸ்டோரை ஆக்சஸ் பண்ணுறோம், கமாண்ட் லைனில் ஆக்சஸ் பண்ணுறோம்னா நம்ம இப்படியும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டேட்டா ஸ்டோர் நேம் போட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இப்படியும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் அது நான் லேட்டாக சொல்லி தரேன் எப்படி. இப்போ இந்த டேட்டா ஸ்டோரில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா நம்ம இப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். தென் நெக்ஸ்ட் மானிட்டர். மானிட்டரில் ஆல் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஸ்டோர் சம்மந்தமான அலார்ம்ஸ், என்னென்ன அலார்ம்ஸ்லாம் லேட்டஸ்ட் அலார்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த டேட்டா ஸ்டோர் யூசேஜ் ஆன் டிஸ்க், ட்ரிகர்டு அலாம். இந்த அலாம் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. எத்தனை மணிக்கு ட்ரிகர் ஆகிருக்கு? 27ஆம் தேதி 1ஆவது மாதம் ட்ரிகர் ஆகிருக்கு. 6:50க்கு ட்ரிகர் ஆகிருக்கு. ஒரே ஒரு VM வந்து நிறைய டிஸ்க் யூஸ் பண்ணுது. ட்ரிகர்டு அலார்ம்ஸ். ட்ரிகர்டு அலார்மில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டேட்டா ஸ்டோர் அலாம் நேம் என்ன, அதோட ஆப்ஜெக்ட் நேம் டேட்டா ஸ்டோர் 3, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அது செவியாரிட்டி, வார்னிங் அலர்ட்டா, கிரிட்டிக்கல் அலர்ட்டா அப்படின்னு பார்த்துக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா ஸ்டோரோட கரண்ட் யூட்டிலைசேஷன், கரண்ட்டாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இல்லை லாஸ்ட் டே இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கு, லாஸ்ட் மந்த்து. ஸோ லாஸ்ட் 1 மந்த்தாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, லாஸ்ட் 1 வீக்காக இந்த டேட்டா ஸ்டோரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இல்லை கரண்ட்டாக நான் பார்க்கணும் அப்படின்னா இல்லை கஸ்டம் இன்ரோல் போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் டைமுக்கு என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். எனக்கு இன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து இப்போ 6 மணி வரைக்கும் எனக்கு டேட்டா வேணும்னா நீங்கள் இதில் வச்சு பார்த்துக்கலாம். இதில் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன், எவ்வளோ ஸ்பேஸ் வந்து டேட்டா சொல்லி யூட்டிலைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு கரண்ட்டாக. டேஷ்போர்டில் எவ்வளோ அழகாக காமிக்குது பாருங்களேன். டேஷ்போர்டில் இதில் விர்ச்சுவல் டிஸ்க் என்ன இருக்குது, ஸ்னாப்ஷாட் என்ன இருக்குது, ஸ்வாப் ஃபைல்ஸ் என்ன இருக்குது, ஃப்ரீ ஸ்பேஸ் என்ன இருக்குன்னு டேஷ்போர்டாக சூப்பராக காமிச்சிருக்கு. இதில் utilization of data source 3 by file type, space utilization data source 3 by virtual machine. இதுல எந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து இந்த டேட்டா ஸ்டோர் அதிகமாக ஆக்குபை பண்ணிருக்கு. ஓகேங்களா? இதுல பாருங்களேன் எவ்வளவு அழகா வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த டேட்டா ஸ்டோர்ல இந்த பர்பிள் கலர் வந்து VCS 8.0 அப்படிங்கிற விர்ச்சுவல் மிஷின் வந்து அதிகமாக ஸ்பேஸ் எடுத்துக்குது. அடுத்து விண்டோஸ் வெப் ப்ராட் VM அப்படிங்கிறது வந்து அடுத்த ஸ்பேஸ் அதிகமாக 19 GB எடுத்துக்குது. அந்த பர்டிகுலர் இந்த டேட்டா ஸ்டோர்ல அந்த பர்டிகுலர் VM எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குது, எத்தனை % ஆக்குபை பண்ணியிருக்குங்கிறத தெளிவாக நம்ம இதில் பார்த்துக்கலாம்.
இதை வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து அந்த டேட்டா ஸ்டோர் ஃபைல்ஸ். இந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்டோர்ல விர்ச்சுவல் மிஷின் ஃபைல் மட்டும் எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கு, அது தவிர்த்து வேற ஏதாவது ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைல், நான் ஒரு டேட்டா ஸ்டோர்ல விர்ச்சுவல் மிஷின் மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம். அதில் ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைலை ஸ்டோர் பண்ணுவோம், டெம்ப்ளேட் ஸ்டோர் பண்ணுவோம், லாக் ஃபைல் ஸ்டோர் பண்ணுவோம், இந்த மாதிரி இதை ஸ்டோர் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸ்னாப்ஷாட், இந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்டோர்ல எத்தனை ஸ்னாப்ஷாட்டோட மொத்த சைஸ் என்ன, ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கு, விஎம் ஃபைல்ஸ், அதர் விஎம் ஃபைல்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத இதில் தெளிவாக டேஷ்போர்டாக காமிக்குது. பை சார்ட். இது உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா தேர் இஸ் ஆப்ஷன். எக்ஸ்போர்ட் பிஎன்ஜி, எக்ஸ்போர்ட் ஜேபிஜே, எக்ஸ்போர்ட் சிஎஸ்வி. எக்ஸ்போர்ட் சிஎஸ்வினா இன்னும் உங்களுக்கு டேட்டா ரொம்ப அக்யூரஸியாக வரும். சிஎஸ்விங்கிறது ஒரு எக்ஸல் ஃபார்மேட். அது அதில் டேட்டா பயங்கரம் நல்லா ரொம்ப அக்யூரஸியாக வரும். இதை நீங்கள் ஜேபே கொடுத்தீங்கன்னா இது டவுன்லோட் ஆகும். இந்த பர்டிகுலர் டேஷ்போர்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை யாருக்கும் கஸ்டமருக்கு அனுப்புனா நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இது எவ்வளோ யூசேஜ் இருக்குன்னு அனுப்பிச்சிக்கலாம். சிஎஸ்வி கொடுத்தோம்னா டேட்டா நிறைய இருக்கும். ஏன்னா இப்போ இதில் இன்ஸ்டால் பண்ணல, லைக் வேர் இன்ஸ்டால் பண்ணல, இல்லாட்டி சிஎஸ்வி டவுன்லோட் பண்ணி காமிச்சிடுவேன். தென் டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் இந்த டேட்டா சோர்ஸ் சம்பந்தமான என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அந்த டாஸ்கில் வந்து பார்த்துக்கலாம். டேட்டா ஸ்டோரில் வந்து ரீநேம் பண்ண, அந்த டேட்டா ஸ்டோரை மவுண்ட் பண்ணுறது, அன்மவுண்ட் பண்ணுறது, மேப் பண்ணுறது, அந்த டேட்டா ஸ்டோர் சம்பந்தமான என்னென்ன டாஸ்க் இருக்கோ அதெல்லாமே இங்கே காமிக்கும். தென் ஈவெண்ட்ஸ், இந்த டேட்டா ஸ்டோர் சம்பந்தமாக என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இப்போ நடந்திருக்கு, லைக் அலாம் ஜென்ரேட் ஆனது, அது எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துடும். கண்டெய்னர் வால்யூம்ஸ், இது வந்து V7 7.0 புதுசாக இன்ட்ரோடக்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டெய்னர் வால்யூம்ங்கிறது குபர்னெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம இப்போதைக்கு தேவையில்ல. தென் கான்ஃபிகர், நம்ம முக்கியமாக கான்ஃபிகர் ஆப்ஷன் தான் அடிக்கடி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்மரி அடிக்கடி பார்ப்போம், என்ன எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. தென் கான்ஃபிகர் தான் அடிக்கடி பார்ப்போம். இப்போ இந்த கான்ஃபிகரில் ஜென்ரலில் உங்களுக்கு இந்த டேட்டாஸோட நேம், இதோட VMFS ஃபைல் நேம், டிரைவ் டைப், டோட்டல் கெப்பாசிட்டி, ஃப்ரீ கெப்பாசிட்டி. டோட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னா இந்த டேட்டா ஸ்டோருக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது. ப்ரொவிஷனல் ஸ்பேஸ்னா நம்ம அதுக்கு அலோகேட் பண்ண ஸ்பேஸ். ப்ரொவிஷனல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அந்த டேட்டா ஸ்டோருக்கு நம்ம கொடுத்த ஸ்பேஸ் வந்து 753 GB. பட் ஆக்சுவல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 121 GB தான். இதை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 25 GB ஃப்ரீயாக இருக்குது. தின் ப்ரொவிஷன் சப்போர்ட் பண்ணுது. வாட் இஸ் தின் ப்ரொவிஷன் நான் லேட்டாக சொல்கிறேன். தென் டிவைஸ் பேக்கிங் ரொம்ப முக்கியமானது. ஒரு டேட்டா ஸ்டோரோட NAID நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த டிவைஸ் பேக்கிங்கை தான் நீங்க செக் பண்ணணும். நான் அடிக்கடி நான் வந்து ஒரு L1 L2 ஒர்க் பண்றப்ப அடிக்கடி மறந்துடுவேன். இந்த NAID எங்க பார்க்கணும் அப்படிங்கிறதே நான் வந்து டக்குன்னு ஞாபகம் வராது. அப்பதான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். லைக் கான்ஃபிகர் போயிட்டு there's option called டிவைஸ் பேக்கிங். டிவைஸ் பேக்கிங்ல செலக்ட் பண்ணீங்கன்னா we can able to view the NAID. டேட்டா ஸ்டோர் 2. ஸோ டிவைஸ் பேக்கிங் செலக்ட் பண்ணுறேன். டிவைஸ் பேக்கிங்கில் யூ கேன் ஏபிள் டு வியூ த NAID. இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த NAID தான் வந்து டேட்டா ஸ்டோரோட யூனிக் ஐடி. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒவ்வொரு டேட்டா ஸ்டோருக்கும் யூனிக் ஐடி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த யூனிக் ஐடி தான் அந்த NAID. நீங்கள் ஒரு டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அல்லது ஒரு டேட்டா ஸ்டோரை ஒரு ESXயோட மேப் பண்ணுறீங்க அப்படின்னா we will have to provide the NAID. அந்த NAID இருந்தால் தான் அவங்களால அந்த டேட்டா ஸ்டோரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். Then connectivity and multipath. ஸோ மல்டிபாத் அப்படிங்கிறது என்னன்னா அது லாஜிக்காக கொடுக்கறது. மல்டிபாத் அப்படிங்கிறது ரெடியூடன்சி பர்பஸ்க்காக ஒரு டேட்டா ஸ்டோருக்கு வந்து லோட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மல்டிபாத் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. அந்த மல்டிபாத் அப்படிங்கிறது அது ஸ்டோரேஜ் லெவலில் வந்து கான்ஃபிகர் பண்ணுவாங்க. இதில் வந்து ப்ரொடக்ஷன் இல்லை, நம்ம லேப் அப்படின்னால மல்டிபாத் எத்தனைன்னு தெரியல. இதே ப்ரொடக்ஷனாக இருந்தால் இதில் வந்து கவுண்ட் தெரியும். இவ்வளோ மல்டிபாத் வந்து அப்பில் இருக்குது, இது டவுனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கவுண்ட் தெரியும். மல்டிபாத் இருக்கிறதுனால அந்த டேட்டாஸோட லோட் பேலன்ஸ் பண்ணும். லைக்
அந்த டேட்டா ஸ்டோரோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் லோட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மல்டிபாத் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி மல்டிபாத் பாலிசின்னு ஒன்று இருக்குது, இது நோட் பண்ணிக்கோங்க. மல்டிபாத் பாலிசியில் வந்து விஎம்ஆர் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிற பாலிசி வந்து நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக விஎம்ஆர் ஃபிக்ஸ்டு இருக்கும். பை டிஃபால்ட்டாக விஎம்ஆர் ஃபிக்ஸ்டு இருக்கும். இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இதில் ஆக்ஷன்ஸ் போயிட்டு இது இதில் ரவுண்ட் ராபின், யூஸ்வலாக ப்ரொடக்ஷனில் ரவுண்ட் ராபின் தான் இருக்கும். வாட் இஸ் ஃபிக்ஸ்டு ரவுண்ட் ராபின் என்ன அப்படிங்கிறது ஒரு தனி கிளாஸில் நான் வந்து சொல்கிறேன். ரவுண்ட் ராபின் என்ன, இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். எரிக் மல்டி பார்த்தீங்களா, ஃபிக்ஸ்டு, ரவுண்ட் ராபின், மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு. இது தனி கிளாஸ் எடுக்கிறேன், ஓகேங்களா. இது ரொம்ப சில இன்டர்வியூவில் கேட்குறாங்க, ரொம்ப ரேர் கொஸ்டின் இது, இன்டர்வியூ கொஸ்டின் இது. வாட் இஸ் த ஸ்டோரேஜ் பாலிசி அவைலபிள்னு சொல்லி நான் ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அதில் ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க, 1-2 இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க வாட் இஸ் த பாலிசி இது ஸ்டோரேஜ் பாலிசி என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோரேஜ் பாலிசி விஎம்ஆர் ஃபிக்ஸ்டு, பை டிஃபால்ட்டாக விஎம்ஆர் ஃபிக்ஸ்டு தான் இருக்கும், ஓகேங்களா. நம்ம வந்து ரவுண்ட் ராபின் செலக்ட் பண்ணுவோம். ப்ரொடக்ஷனில் 3 ஆப்ஷன் இருக்கு, விஎம்ஆர் ஃபிக்ஸ்டு, ரவுண்ட் ராபின், மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு, மல்டிபாத். ஸ்டோரேஜ் மல்டிபாத் பாலிசி நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் மல்டிபாத் பாலிசி, விஎம்ஆர் ஃபிக்ஸ்டு, மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு, ரவுண்ட் ராபின். இது டிவைஸோட NID. அப்புறம் இந்த இடத்துல மேனேஜ் காலம். சப்போஸ் இந்த டேட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் என்னென்ன அட்டாச் ஆயிருக்கு அதோட NID வேணும்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் ஆக்சிலரேஷன், இது தேவையில்ல. கேப்பபிலிட்டி செட், பெர்மிஷன்ஸ். இந்த டேட்டா ஸ்டோருக்கு யாருக்கெல்லாம் பெர்மிஷன் இருக்கு, இதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் பெர்மிஷன், இது பை டிஃபால்ட்டாக இருக்கிற பெர்மிஷன்ஸ். நம்ம தேவைன்னா அதை எடிட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த டேட்டா ஸ்டோர் வந்து ஒரு ரீட் அண்ட் ஆக்சஸ், இந்த டேட்டா ஸ்டோரில் எந்த ஒரு சேஞ்சஸ் யாரும் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணலாம். இது ரீட் அண்ட் ஆக்சஸ் கொடுக்கலாம், ரைட் ஆக்சஸ் கொடுக்கலாம், அதெல்லாம் நம்ம பெர்மிஷனில் கொடுத்துக்கலாம். இதில் இந்த யூசர் கிரியேட் பண்ணி, இப்போ ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டோன்னா அந்த யூசர் இதில் ஆட் பண்ணி அந்த யூசருக்கு நான் ரீட் ஒன்லி ஆக்சஸ் கொடுத்தேன்னா அந்த டேட்டா ஸ்டோரில் எந்த ஒரு செட்டிங்ஸும் அவங்களால மாற்ற முடியாது. அந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் இதெல்லாம் அசைன் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த டேட்டா ஸ்டோரில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது, லைக் விர்ச்சுவல் மிஷின் ஃபைல்ஸ், டெம்ப்ளேட், அப்புறம் ISO இமேஜ் ஃபைல்ஸ், லாக் ஃபைல்ஸ், இதெல்லாமே இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஃபைல்ஸில் இப்போ இதில் விர்ச்சுவல் மிஷின் ஃபைல் தான் இதுதான். இந்த விஎம்மோட நேமில் ஒரு ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அதான் விர்ச்சுவல் மிஷின் ஃபைல்ஸ். அந்த விர்ச்சுவல் மிஷினை இப்போ ப்ரொடக்ஷனாக இருக்கிறப்ப மோர் தென் 200, 5000 இல்லை 300, 500 VMs இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணணும். இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் அந்த விர்ச்சுவல் மிஷின், இப்போ ஏதோ ஒரு விர்ச்சுவல் மிஷின் நீங்கள் சர்ச் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் நேம் காப்பி பண்ணிக்கோங்க. ஃபில்டரில் போயிட்டு யூ வில் ஹேவ் டு என்டர் த நேம். கொடுத்துட்டு இதில் ஃபில்டர் கொடுத்துட்டு அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த விர்ச்சுவல் மிஷினில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். தென் ஹோஸ்ட், இந்த டேட்டா ஸ்டோரில் எத்தனை ஹோஸ்ட் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இது ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ஸ்டோர் இருந்துச்சுன்னா இந்த கிளஸ்டரில் எத்தனை ஹோஸ்ட் இருக்கோ, மேக்ஸிமம் ப்ரொடக்ஷனை பொறுத்தவரை ப்ரொடக்ஷனில் வந்து கிளஸ்டர் வைஸ் தான் டேட்டா ஸ்டோர்லாம் மேப் ஆகி, ஒரு கிளஸ்டரில் 20 ESX ஹோஸ்ட் இருக்குன்னா அந்த 20 ESX ஹோஸ்ட்லயும் அந்த டேட்டா ஸ்டோர் இருக்கும். அந்த கிளஸ்டருக்கு ஒரு 10 டேட்டா ஸ்டோர் இருக்குன்னா அந்த 10 டேட்டா ஸ்டோருமே அந்த 20 ESX ஹோஸ்ட்ல மேப் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல எந்தெந்த டேட்டா ஸ்டோர்ல மேப் ஆயிருக்கு, இந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்டோர்ல எந்தெந்த ஹோஸ்ட் எல்லாம் மேப் ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த செக்ஷன்ல நம்ம பார்த்துக்கலாம். தென் VMs, இந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்டோர்ல என்னென்ன VMs ரன் ஆகுது. இந்த டேட்டா ஸ்டோர் 1ல டெஸ்ட் VM ரன் ஆகுது, டேட்டா ஸ்டோர் 2ல எந்த ஒரு VM ரன் ஆகல, டேட்டா ஸ்டோர் 3ல 4 VM ரன் ஆகிட்டு இருக்கு, டேட்டா ஸ்டோர் 4ல நோ VMs. இந்த மாதிரி
ஒவ்வொரு டேட்டா ஸ்டோர்லையும் எத்தனை விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த இடத்துல நம்ம தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். தென் ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸும் நீங்கள் இது ரைட் கிளிக் பண்ணுறதும் இந்த ஆக்ஷன்ஸும் ஒன்று தான். இந்த ஆக்ஷன்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ இந்த டேட்டா ஸ்டோர் ரைட் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இது சொல்லிடுறேன். இப்போ இந்த டேட்டா ஸ்டோரை கிளிக் பண்ணி பார்த்தா நியூ இந்த டேட்டா ஸ்டோரில் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இங்கே நியூ விர்ச்சுவல் மிஷின் கேட்குது. தென் ப்ரௌஸ் ஃபைல்ஸ். இந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்டோரில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்போ சொன்னோம் இல்லையா, விர்ச்சுவல் மிஷின் ஃபைல்ஸ், ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ், டெம்ப்ளேட், அந்த இதெல்லாம் வந்து இந்த ப்ரௌஸ் ஃபைல்ஸ் கொடுத்தா பார்த்துக்கலாம். டேரெக்டாக இங்கே வந்துடும். ப்ரோ ஒரு டவுட்டுங்க ப்ரோ. சொல்லுங்க. இப்போ விஎம் வந்து இப்போ ரெக்வெஸ்ட் பண்றாங்க கஸ்டமர்னா டேட்டா ஸ்டோர் வைஸ் அவங்க கிரியேட் பண்ண கேட்பாங்களா இல்ல ஹோஸ்ட்ல வந்து அவங்க பர்టిక్యులர் கிளஸ்டர் வைஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். டேட்டா ஸ்டோர் வைஸ் கிரியேட் பண்ண மாட்டோம். கிளஸ்டர் வைஸ் ஹோஸ்ட் வைஸ் தான் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்க. எப்பயுமே கிளஸ்டர் ரிசோர்ஸை பொறுத்து தான் நம்ம விஎம் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே. தென் ரிஜிஸ்டர் விஎம். ஸோ ரிஜிஸ்டர் விஎம் அப்படிங்கிறது என்ன சொல்றது, ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்ல யூஸ் பண்ணுவோம். ரிஜிஸ்டர் அன்ரிஜிஸ்டர் விஎம், ரிஜிஸ்டர் விஎம்ங்கிறது நான் ட்ரபிள் ஷூட்டிங்ல சொல்லித்தரேன். நான் என்னென்னு முக்கியமாக இன்ட்ரி கொஸ்டின் அது, நான் அதை ட்ரபிள் ஷூட்டிங் சொல்லித்தரேன். ரெஃப்ரெஷ் கெப்பாசிட்டி இன்ஃபர்மேஷன், இது ரெஃப்ரெஷ் பண்ணுறது ஜஸ்ட் இன்க்ரீஸ் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி. இப்போ இந்த டேட்டா ஸ்டோர் வந்து அவுட் ஆஃப் ஸ்பேஸ், லைக் இதில் வந்து ஒரு 1 TB டேட்டா ஸ்டோர் ஸ்பேஸே இல்லை, எனக்கு எகைன் ஒரு 5 TB ஒரு 500 GB அகைன் ஒரு 1 TB வேணும்னா நான் டேட்டா ஸ்டோர் டீமுக்கு ஸ்டோரேஜ் டீமுக்கு மெயில் பண்ணுவேன். அவங்க லன் அலோகேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் we can increase the storage capacity. நேற்று இந்த கிளாஸ் பார்த்தோம், ரைட்டா? தென் மெயின்டெனன்ஸ் மோட். மெயின்டெனன்ஸ் மோட் அப்படிங்கிறது தனி கிளாஸே நான் எடுப்பேன். வாட் இஸ் மெயின்டெனன்ஸ் மோட், அந்த மெயின்டெனன்ஸ் மோட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தனி கிளாஸ் எடுப்பேன். பட் இந்த இடத்துல சும்மா சொல்கிறேன் நான். இப்போ என்டர் மெயின்டெனன்ஸ் மோட் போட்டேன் அப்படின்னா இதில் இருக்கிற விர்ச்சுவல் மிஷின்லாம் வேற ஹோஸ்ட்டுக்கு வந்து போகும். பட் இது எந்த டைமில் யூஸ் பண்ணுவோம்னா இந்த டேட்டா ஸ்டோரை டீகமிஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மெயின்டெனன்ஸ் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து இந்த டேட்டா ஸ்டோரை டீகமிஷன் பண்றப்ப மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் இந்த இதை யூஸ் பண்ண மாட்டோம். நோட் பண்ணிக்கோங்க, வேணா நோட் பண்ணிக்கோங்க. மெயின்டெனன்ஸ் மோட் ஆப்ஷன் வந்துட்டு இதுல உண்டு. இந்த மெயின்டெனன்ஸ் மோட் ஆப்ஷன் நான் கொடுக்குற எப்போ கொடுப்பேன்னா இதுல இந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்கிற விர்ச்சுவல் மிஷின்லாம் மைக்ரேட் பண்ணி வேற டேட்டா ஸ்டோர் கொண்டு போயிடுவேன். கொண்டு போனதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் மோட் போட்டுருவேன். போட்டதுக்கப்புறம் அந்த டேட்டா ஸ்டோர் அன்மவுண்ட் பண்ணுவோம். அதுக்காக மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவோம், எதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். தென் மூவ் டு இந்த டேட்டா ஸ்டோர் எந்த இதுக்கு மூவ் பண்றது, இது விட்டுருங்க. ரீநேம். இந்த டேட்டா ஸ்டோர் நேமை நீங்க மாத்தனா மாத்திக்கலாம், நேம் மாத்திக்கலாம். அன்மவுண்ட் டேட்டா ஸ்டோர், மவுண்ட் டேட்டா ஸ்டோர். சி அன்மவுண்ட் அப்படிங்கிறது இந்த ESXல இருந்து அன்மவுண்ட் பண்றது, which means இந்த டேட்டா ஸ்டோர் வந்து டீகமிஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப இந்த அன்மவுண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. whenever we go for data store decommission we will select unmount data store கொடுத்துட்டு இந்த ESX செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா அந்த ESXல இருந்து அன்மவுண்ட் ஆயிரும். தென் அதுக்கடுத்து நம்ம ஸ்டோரேஜ் டீமுக்கு ஒரு மெயில் பண்ணி நம்ம மேப் பண்ணதை அன்மேப் பண்ணணும். எப்படி நம்ம வந்து மேப் பண்ணமோ அவங்கள்ட்ட சொல்லி அன்மேப் பண்ணணும். அதான் ப்ராப்பராக வந்து அன்மவுண்ட் பண்றது. அதை பற்றி தனி ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் நான். ரீஸ்கேன் ஸ்டோரேஜ். எப்போ நம்ம வந்து ரீஸ்கேன் ஸ்டோரேஜ் கொடுப்போம், whenever we allocate the LAN, ஒரு புதுசாக ஒரு LAN allocate பண்றோம், அந்த கெப்பாசிட்டி ஏதாவது ஆட் பண்றோம், அதில் புதுசாக ஒரு ஸ்டோரேஜ் ஆட் பண்றோம் அப்படின்னா ரீஸ்கேன் கொடுக்கலாம். இதனால எந்த ஒரு இம்பாக்டும் கிடையாது. நீங்க ரீஸ்கேன் கொடுக்கறதுனால விஎம்ஓ அல்லது எதுவுமே வந்து இம்பாக்ட் ஆகாது. அதனால நீங்க ரீஸ்கேன் கொடுக்கலாம். கன்ஃபிகர் இது விட்டுருங்க, இது நம்ம அதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி பை டிஃபால்ட்டாக தான் இருக்கும். டேக் ஸ்பேஸ் ரெக்லமேஷன் பெர்மிஷன். இந்த டேட்டா ஸ்டோருக்கு யாருக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்கணும், எந்த யூசருக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், அவங்க ரீட் அண்ட் பெர்மிஷன், அந்த அப்போ சொன்னாலே அந்த ஆப்ஷன் தான் ரைட் ஆப்ஷனா அந்த மாதிரி கொடுத்து பெர்மிஷன் கொடுக்கறது. அலார்ம்ஸ். இந்த டேட்டா ஸ்டோர்ல நீங்களே அலார்ம் கிரியேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு என்ன மாதிரி அலார்ம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த டேட்டா ஸ்டோர்ல 80% த்ரெஷ்ஹோல்ட் வந்தால் எனக்கு அலார்ம் வரணும். ஓகே, டேட்டா ஸ்டோர் டைப். ஓகே, நெக்ஸ்ட் இதுல வந்து
select trigger, disk usage, select an operator is above or below, above, இதுல 80%, 80% disk 80% மேல disk usage பண்ணா எனக்கு மெசேஜ் வரணும். select severity as warning, send email notification. இதுல நீங்க email notification கொடுத்தீங்கன்னா என்ன இமெயில் உங்களுக்கு வரணும், யாருக்கு இமெயில் போகணும், அதுக்கு நீங்க வந்து இமெயில் வந்து மேப் பண்ணணும். பண்ணிட்டு நீங்க அலாம் வந்து இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், அலாம் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். டேட்டா யூசேஜ், டேட்டா சோர்ஸ் ஸ்டேட் ஃபார் ஆல் ஹோஸ்ட் ஈக்குவல் டு இந்த மாதிரி அலாம் டிஃபைன் பண்ணிக்கலாம். இல்ல டெலிட் டேட்டா ஸ்டோர், நீங்க டேட்டா ஸ்டோர் அன்மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டோரேஜ் டீமுக்கு மெயில் பண்ணி அன்மேப் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த டேட்டா ஸ்டோர் எந்தெந்த இஎஸ்எஸ்ல இருக்கோ அதில் அன்மேப் பண்ண சொல்லுவோம். பண்ணதுக்கு அப்புறமா டெலிட் டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுப்போம். இது வந்து டேட்டா ஸ்டோர் டீகமிஷன் பண்றப்ப நமக்கு இது வந்து தேவைப்படும். டீகமிஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாபிக்ல நான் வந்து கவர் பண்றேன். இது டேட்டா ஸ்டோர் டீகமிஷனும் கவர் பண்றேன். பட் எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. நான் வந்து யூஸ்வலா டீகமிஷன் வந்து எதெல்லாம் இஎஸ்எக்ஸ் டீகமிஷன், விண்டோஸ் பிசிக்கல் சர்வர் டீகமிஷன், விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷின் டீகமிஷன், இந்த 3 டீகமிஷன் தான் கவர் பண்ணுவேன். ஏன்னா இந்த 3 தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா ஸ்டோர் டீகமிஷன் வந்து L3 அபோவ் தான் பண்ணுவாங்க, L3 மேல தான் அதை வந்து பண்ணுவாங்க. அதனால நான் வந்து கவர் பண்ண மாட்டேன், ஏன்னா அது பெரிய டாஸ்க் அது. பட் நான் அது முடிஞ்சா அதை கவர் பண்றேன். ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், லைக் இந்த ஆப்ஷன் வந்து இதுக்கு இருக்கு. இப்போ நீங்க பார்த்தது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு தெரியும். லைக் இதுக்கு தான் இந்த ஆப்ஷன் இருக்குது, இதுக்கு தான் இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த டேட்டா ஸ்டோர்ல ஏதாவது ஃபைலை நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். லைக் ஒரு ISO இமேஜ் அப்லோட் பண்ண போறேன், உதாரணத்துக்கு ஐ எம் கோயிங் டு அப்லோட் ஒன் ISO இமேஜ். அப்ப ISO இமேஜ், ஸோ வாட் எவர் இட் இஸ், மோஸ்ட்லி ISO இமேஜ் அப்லோட் பண்ணி வச்சோம்னா அப்புறம் வந்து டிபோர்ட் ஃபைல்னு சொல்லுவோம், அந்த ESXi கமாண்ட் லைன் ஃபைல். இந்த மாதிரி இதை மட்டும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். நீங்க எந்த ஃபோல்டர் செலக்ட் பண்றீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு நீங்க அப்லோட் கொடுத்தீங்கன்னா ISO இமேஜ் வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அப்போ டெம்ப்ளேட்னு ஒரு தனி ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் அந்த டெம்ப்ளேட்டை ஃபுல்லாக தனியாக ஒரு ஃபோல்டர் நீங்க வந்து வச்சுக்கலாம். அதுதான் இந்த ஆப்ஷன்ஸ் இது. ஓகே, ஸோ திங்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைன், எந்த டவுட்ஸ் தான் கேளுங்க. ஆனா இப்போ ஸ்டோரேஜ் ஃபெயிலியர்னா அது வந்து இதுல ரெஃபர் ஆகுமாண்ணா? கண்டிப்பா ஸ்டோரேஜ் பிசிக்கல் ஸ்டோரேஜ் ஃபெயிலியர்னா கண்டிப்பா டேட்டா ஸ்டோர் டவுன் ஆகும். கண்டிப்பா ஆகும். டேட்டா ஸ்டோரோட ஈவென்ட்ஸ் இருக்குலனா அதுல வந்து ரெஃப்ளெக்ட் இல்ல எனக்கு கொஞ்சம் டவர் இல்ல, தெரியல. இப்ப கேளுங்க, இப்ப கேளுங்க. இப்ப கேளுங்க. கேக்குதா? கேக்குது. ஸ்டோரேஜோட பிசிக்கல் ஸ்டோரேஜோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது வந்து டேட்டா ஸ்டோரோட ஈவென்ட்ல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுமா தெரியுமா? இல்ல 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 தெரியாது. ஒரு ஸ்டோரேஜ்க்கு உள்ள இருக்கிற ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அது ஸ்டோரேஜ் டீமுக்கு தான் நோட்டிபிகேஷன் போகும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்க தான் ஸ்டோரேஜ் மேனேஜ் பண்றாங்க, மெயின்டைன் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த டேஷ்போர்ட் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டோரேஜுக்கும் ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். லைக் ஒவ்வொரு ஸ்டோரேஜுக்கும் ஒரு IP அட்ரஸ் இருக்கும். அந்த IP மூலமா அந்த டேஷ்போர்டை மெயின்டைன் பண்ணலாம். அந்த டேஷ்போர்ட்ல அவங்களுக்கு வந்து அந்த அலாம் இருக்கும். அப்புறம் வந்துட்டு மெயில் அலாம் கூட அவங்க வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர்னா இது இம்பாக்ட் கிடையாது. மேக்ஸிமம் 2-3 ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் ஃபெயிலியர் ஆகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது வந்து நமக்கு நம்ம சைடு அது தெரியாது. ஓகே ஓகே, வேற டவுட் இல்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம்.